போய் வண்டி எடுப்போம். போய் வண்டி ஏறா போடா. ஹாய் சார்லி, வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, நம்ம ஊரான கேரளா பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அதை நம்ம ஊர் சொல்கிறேன்னா, ஆமாங்க இப்போல்லாம் ஓயாமல் கேரளா போய் விடு ஸோ ஓயாமல் கேரளா போய் கேரளாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்தாங்க எல்லாம் போல் அப்படியே எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. ஸோ கேரளாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது போக போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கிளம்ப போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருன்னா நம்மளோட தம்பி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லிடுறான். ஸோ தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறான். எத்தனை பைக்கில் கிளம்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பைக்கு தான். ஸோ தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ என் கூட உட்காந்துப்போம். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் மச்சான் கூடயும் பார்த்தீங்கன்னா உட்கார ஆரம்பிச்சிருவோம். ஸோ எந்தெந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப போகிறோம் அப்படின்னா நம்மளோட செல்லக்குட்டியான ஸ்பார்க்கு, அதுக்கப்புறம் நியோல உச்சியா. உன் பைக்குக்கு ஒரு பேர் வைடா, டிவிஎஸ் ரைடர். ஸோ அந்த பைக்கு ஜாக் குரங்குன்னு தானே அர்த்தம். ஜாக்னா ஜாக் பேரோனா பேர். ஜாக் பேரோ சார் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டோ லைக்கிங் போக பேசுகிறேன். அதுக்கு நான் நம்ம சேனல் கேட்குறப்ப சொந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு ஹாலில் போட்டுக்கோங்க. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டோ லைக்கிங் எடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார்லி சிறுதுனா உங்கள் சேவைகளை தங்கள் பறக்க செய்வோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார்லி பைக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. போலாமாடா? நீ பேசுறது மைக்கில் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விளாக் எடுக்கிறோன்னா ஒன்றும் இல்லைங்க, பார்ப்பலாம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சொதப்பில் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கோப்ரோட மைக் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒர்க் ஆக மாட்டேதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பேன். என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுனாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைக் எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்போம்ல. ஸோ அதில் வந்து மாதிரி நான் அப்போ சொல்லியிருந்தேன் மைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் போயிடுச்சுங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரளா ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் கிளம்பி ரெடி ஆகி கிளம்பி போகிறோம். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளோட மைக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா நம்ம எந்த வழியில் போக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா தேனி கேரளா வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆக போகிறோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சிலேருந்து போகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் சுத்தல் தான். சரி பரவாயில்ல இருக்கட்டும், மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தாச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தேனி வழி தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக பெண்டு இருக்க இடம். பட் ஆனால் இடம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்குமா. அதனால் சரி ஓகே அந்த வழியிலே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எத்தனை மணி ஆகுதுன்னா, ஒரு நிமிஷம். தனுஷே மணி என்னடா அது? மணி என்ன ஆகுது? 3:50. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:50 ஆகுது. நம்ம இப்போ கரெக்டாக ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 மணி நேரத்தில் ஒரு இங்கேருந்து பார்த்திங்கன்னா தேனிக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 200 கிலோமீட்டர் சம்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 200 இல்லையே, கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம கிளம்பி இப்போ கரெக்டாக எங்கே போக போகிறோம் அப்படின்னா கேரளா ரீச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஸ்டே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருக்குங்க. நம்மளோட பிளானிங் ஒன்று இருக்குது. ஆனால் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. சம்பவங்கள் நமக்குள்ளே எப்படி நடக்குங்க. அது ரொம்ப தானே சார்லி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே கோ வித் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஏன்னா திண்டுக்கலுக்கு எத்தனை கிலோமீட்டருன்னா இங்கேருந்து 66 கிலோமீட்டருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைல்கல்ல சொல்லுது. மைல்கல்றத நம்பர் தான் நம்ப வேணாமானே ஒன்றும் புரியலைங்க. ஏன்னா மைல்கல் சில இடத்துல கரெக்டாக இருக்கும், இல்லை 50% கரெக்டாக இருக்கும், 50% வந்து பார்த்திங்கன்னா தப்பாக தான் இருக்கும் மைல்கல்லில். அதனால் பார்த்திங்கன்னா மைல்கல் நம்பவே கூடாது. அப்படி தான் ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு வீட்டுக்கு போனோம்ல. விஷ்ணு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஈசா கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டு வந்தோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மைல்கலுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா பெரிய போர்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஒன்று வச்சுருப்பாங்கள்ல. அந்த பெரிய போர்டில் அந்த ஊர் நம்ம அண்ணனோட ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பெருமாநல்லூராங்க. அந்த பெருமாநல்லூர் போட்டு வந்து பார்த்திங்கன்னா போர்டு இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தான் காட்டுச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா 4 கிலோமீட்டர் 4.5 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டேன். தாண்டி போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு டவுட்டு. ஆனால் ஆக்சுவலாக அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க என்னென்னா இன்னும் 2 கிலோமீட்டர் வரலையா அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் 2 கிலோமீட்டருன்றது 3 கிலோமீட்டராக இருக்கும், இல்லை 4 கிலோமீட்டராக இருக்கும்டா, அதனால என்ன வராத மாதிரி அவங்க ஃபீல் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா கடைசியில் பார்த்தா தான் தெரியுது கடைசியில் வழி மாறி போயிட்டேங்க. அது கரெக்டாக தான் காமிச்சது போல் 2 கிலோமீட்டர் தான் போல். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக நினச்சிட்டு அதை நம்பாமல் போயிட்டேன். கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ஜேர்னி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 248 கிலோமீட்டர்
வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னி பண்ண போகிறோம். ஸோ 215 கூட வச்சுக்கலாம். 250 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னி பண்ண போகிறோம். கொஞ்சம் ஒரு நான் ஸ்டாப்பாக பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பசங்கிட்ட சொன்னேன். நான் ஸ்டாப் நம்ம பண்ணிடுவோம், ஆனால் என்ன தான் தம்பிங்க பண்ணுவாங்க எல்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. தம்பி நம்ம ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா பண்ணுவாங்களான்னு. ஏன்னா பைக்கில் வரும்போதெல்லாம் முதுகு ரொம்ப வலிக்கும்ல. இப்போ ஸ்பார்க்கு பையனை தான் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஆனால் என்ன ஒன்று ஆச்சு அப்படின்னா, நம்ம கௌதம் மச்சானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்குக்கும் சுத்தமாக ஆகலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பைக்கு நீ எடுத்துக்க, இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு 4 சதுரம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். 2க்கும் 500 போடுறோம். அப்படியே நீ ஜிபே பண்ணிடுறா பண்ணடா. ஆமாம் அதுக்கு 500, இது ஒரு 500 போடு கொண்டு விடுவேன். போடுறா. என்னது கட்டே உனக்கு தெரியுது. அதே பச்சை நோட்டெல்லாம் தெரியும் போது ஏன்டா இந்த வெள்ளை நோட்டு எடுக்கிற? இத்தனை பச்சை நோட்டு. ஆனால் இது எல்லாம் இப்போ நோட்டு இல்லை. ஆனால் 500 ரூபாய்க்கு போட்டால் டேங்க் ஃபுல்லாகிருமா? டேய் இப்போ வண்டி 100க்கே போகாதுடா. போகாதுடா, நான் பார்த்துருக்கேன்டா. 100 ரீச் பண்ணோம், 100 மேலே ரீச் பண்ணாது. 100 ரீச் பண்ணல, 100 போகல போதும் போ. ஸ்பார்க் பையனே பரவாயில்லடா, 110க்கு போவான்டா. தனுஷ் இவங்க இந்தியா எடுத்து வந்து வண்டி எடுத்து போய் கிளம்புறா. 500 ரூபாய்க்கு போட்டு 2 கோடு தாண்டா காமிக்குது. என் வண்டியை போய் பாடுறா டே, என் வண்டியை பாடுறா. எத்தனை கோடு காமிக்கும் பாடுறா டே, எத்தனை கோடுறா காமிக்குது ரன்னிங்கில். வாய் இப்போ ரன்னிங்கில் பார்ப்போம். 2 பாயிண்ட்ரா. புரியல டே, வாரத்தில் எடுத்துறா. எங்கிட்டா வாடா வாடா முன்னாடி வாடா. 183 கிலோமீட்டர் போகலாம். ஓ இது எத்தனை கிலோமீட்டர்னா ரேஞ்சு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 189 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போகும் அப்படின்னு சொல்லி காமிக்குதுங்க. அப்படின்னா நம்ம எங்கே இங்கேருந்து கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆயிடலாம். பாருங்க இது நடு ரோடு இல்லை, 1 வே ரோடு. சரிங்களா, 1 வே ரோடு. 1 வே ரோட்டில் நீங்கள் இப்படி நின்னீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. இண்டிகேட்டர் போட்டு நிப்பாட்டினா தானே வண்டி வருதா எனக்கு தெரியும். ஃபோன் பேச நிறுத்தினால நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு நிறுத்துங்க. ஹைவேல அது இந்த இது வந்து சரிங்க சொல்லியாச்சுவாங்க. அப்புறம் அதுக்குதான் இண்டிகேட்டர் இல்லை, அதுதான் நாங்கள் சொன்னோம். எதுவுமே சொல்லல. விடு இது ஒரு பிரச்சனையை சொல்ல வரேன்னு நினச்சிட்டு இருக்காங்கடா. 3 நாள் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். எல்லாருமே லீவ் போட்டு வந்துருக்குறாங்க. நான் பஸ் ஓட்டுறேன். சரி பண்ணிட்டேன்ல, அப்படி என்ன நிப்பாட்டணும் தானே. ஏன்னா நீங்கள் சரி சொன்னால் எங்களுக்கு ஓகே தான். நான் நீங்கள் தான் நிப்பாட்டி தேவையில்லாம உங்களுக்கான ஒன்று சரி பேச்சு முடிஞ்சு வச்சு. வாடா டே, வண்டி எடுப்போம். நானும் உங்களுக்கு போய் வண்டி ஏறா கூட புரியாது, வண்டி எடுவா. அதுலேயே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி எங்களோட ஸ்பெஷல் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் வித் சிக்கன் நூடுல்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட ஸ்பெஷல். இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 31. மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் வரப்போகுதுங்க. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எங்களால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூ இயர் இன்றைக்கி போட முடியாது. ஸோ நியூ இயர் முடிஞ்சு ஒரு 4-5 நாள் ஆனாலும் ஆகும். அதுக்கு ஆச்சரியப்படுறக்கு ஒன்றும் இல்லை. வண்டியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சண்டை சீன் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துப்போனே இந்த வீடியோ வந்துருக்கோம். அதாவது ரீசன் என்னன்னாங்க, நம்ம வண்டியில் வந்துட்டு இருந்தோம். ஸோ நமக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கௌதம் மச்சா இருக்கான்ல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்துட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்தவங்க தான் அந்த தாத்தாவுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் போடவே இல்லை. அவர் பிசாடு வந்து பார்த்திங்கன்னா என்ட்டார். அவர் இன்னும் பின்னாடி 1 வே ரோடுங்களா. என்னாலேயும் வந்து பார்த்திங்கன்னா அது பின்னாடி வந்த கௌதமும் என்ன பண்ணிட்டா உடனே சைடு கட்டிட்டா அவரோட. ஏன்னா முன்னாடி ஏறி போக முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு பின்னாடி வந்த என்னாலையும் முன்னாடி ஏற முடியல. அதனால் நானும் சைடில் நின்ட்டு எனக்கு பின்னாடி வந்த ஒரு அண்ணாவும் சைடு ஏற முடியல. அவருமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கை
கரெக்டாக கேமரா திரும்பும்போது கையில் எடுத்துட்டான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த அண்ணன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் கேட்டேன், அண்ணா இண்டிகேட்டர் தான் இருக்குல்ல, நீங்கள் அது இது பண்ணிட்டு இது பண்ணலாம்னு சொல்லி கேட்டேன். நான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக கேட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான் முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்கிற மாதிரி சரி ரைட்டு நீ அப்படி தான் அப்படின்ற மாதிரி நாங்களும் நினச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் விட்டாலும் மண்டையை பிறந்திருப்பேன், நீங்கள் கூப்பிட்டனால வந்தேன். 100ல் ஒரு 40 பேர் அப்படி தாங்க சார்லி இருக்காங்க மேலே. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நேச்சுரல் மாதிரி ஆயிடுச்சு. இதில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா நமக்கும் கேரளா பார்டருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 100-150 மீட்டர் இருக்கும். ஸோ இந்த பெட்ரோல் பங்க் இருக்குது பார்த்திங்களா, இந்த பெட்ரோல் பங்க் தான்னா பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டு தான். வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தூங்குறது பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கே பக்கத்துலேயே ஸோ இன்றைக்கி நியூ இயர் வையா பசங்களெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபயரோடு இருக்காங்க. நமக்கு ஒன்றும் இல்லை, இந்த கௌதம் பச்சா தான் பார்த்திங்கன்னா ஓயம் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டே சேஃப் இல்லடான்னு நான் ரொம்ப தாங்க, ஏன்னா சேஃபே இல்லை. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது மது பிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்னலாம் எது இருக்கோ தெரில. ஸோ நாங்கள் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்காரங்க அண்ணாங்கள்னு சொல்ல முடியாது, அண்ணாங்கள்னு சொல்லலாம். ஏன்டா எத்தனை போலீஸு ஒரு 15 இருப்பாங்கள்ல, 15 போலீஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருந்தாங்க. நியூ இயர் வருதுல்ல அதனால். ஸோ நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணிட்டுலாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுவாங்கள்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 காவல்துறை அண்ணாங்கள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. உண்மையாலுமே அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ நான் என்கிட்ட கேட்டேன், ஸோ வந்து பார்த்திங்கன்னா எதனால நான் பார்த்திங்கன்னா இவ்வளோ போலீஸ் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு நியூ இயர் கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லைங்க அநியாயத்துக்கு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன் இது நியூ இயர் சொன்னாங்க. மறுக்க எனக்கு காதில் ஒழுங்காக கேட்கல, மறுக்க ஒரு டைம் கேட்டேன் என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சொன்னாங்க நியூ இயர் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிளம்பி வந்துட்டோம். சரி இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு அப்போ அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் போட்டு ஆளில் போட்டுக்கோங்க. சார்லி நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. வண்டியில் போகும்போது மறக்காமல் ஹெல்மெட் போட்டு போங்க. ட்ரிங்க் பண்ணிலாம் வண்டி ஓட்டாதீங்க, ரொம்ப டேஞ்சர். வண்டி ஓட்டும்போது பார்த்திங்கன்னா ட்ரிங்க் பண்ணாதீங்க சரிங்க. இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்து பத்திரமாங்க. லவ் யூ ஸோ மச் சார்லி, லவ் யூ ஸோ மச் சரிங்களா. பாய்.